ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெய்லர் ஸ்டிச் மீடியா. ஸோ இன்றைக்கி வந்து என்னோட சேனலில் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டெய்லரிங் ரூம் 2 தான் பார்க்க போகிறீங்க. எப்போதுமே நான் ஒரே மாதிரியே வந்து அரேஞ்ச் பண்ண மாட்டேன். ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்பவே போர் அடிக்கும். அதனால் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அந்த ரூம்ஸ் எல்லாம். சரியா? ஸோ அந்த வகையில் இப்போ என்னோடய ரூம்ஸை வந்து எப்படி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. இது இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அதுவும் இல்லாமல் இதில் நிறைய ஐடியாஸும் கிடைக்கும். சரியா? இப்போ இருக்கிற மாதிரியான மெட்டீரியல்ஸ் வந்து என்ன மாதிரி நான் வாங்கி வச்சுருக்கிறேன், எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்றதுக்கான நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் போது. ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். அப்படியே வலது காலம் வச்சு என்ட்ரி ஆகலாம். ஸோ என்னோடய டெய்லரிங் ரூமை பொறுத்த அளவில் 2 ரூம் வந்து இருக்கும். ஒன்று வந்து இது, அப்புறமா அந்த சைடு நம்ம போகிறதுக்கு இருக்கும். ஃபஸ்ட் நான் இதை தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். பட் இது நமக்கு இடம் பத்தலை. ஏன்னா இன்னும் நம்ம நிறைய மெட்டீரியல் வாங்கிட்டோம் அப்படின்றதுனால இடம் பத்தலைன்றதுக்காக நான் அந்த சைடு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். பட் மிஷின்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வருவாங்க இல்லையா, அதுக்கான மிஷின்ஸ் வந்து இந்த ரூமில் நிறைய இருக்கும். மற்றபடி என்னோட ஓன் யூஸ்க்குள்ளது. ஸோ கஸ்டமர் வராங்கன்னா அவங்களோட சிட் அவுட்டு எல்லாமே அந்த சைடு தான் இருக்கும். சரியா? ஸோ அப்படியே மேலே பார்த்தோன்னா என்னோடய யூடியூப் அவார்ட்ஸு, அப்புறமா அங்கே என்னோடய ஃபோட்டோ வந்து ட்ராயிங் பண்ணது இருக்கும். அவ்வளோதான், மேலே அவ்வளோதான். ஸோ அப்படியே சைடில் வந்தோன்னா இங்கே எனக்கு பிடிச்ச ஒரு அழகான மிரர். அப்படியே இந்த சைடு வந்தோன்னா நிறையா த்ரெட் கோன்ஸ் எல்லாம் வாங்கி அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பேன். இது டிஸ்பிளேக்காக வாங்கினது தான். இப்போ நம்ம பெருசாக இதை ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி யூஸ் பண்ணலை, டிஸ்பிளேக்காக தான் இது எப்போதும் இருக்கும். அப்புறமா இங்கே ஒரு ஹேங்கர் இருக்குது. ஏதாவது நம்ம ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அதை போட்டு காட்டுறதுக்காக இந்த வால் அழகாக இருக்கும். அதாவது க்ரீன் பேக்ரவுண்ட் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக. ஸோ இந்த ரூம் ஃபுல்லாக அவ்வளோதான் முடிஞ்சுது. கலர்ஃபுல்லாக எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். அப்படியே உள்ளே வந்தோன்னா அப்படியே ஒரு ரவுண்ட் பார்த்துடலாம். அப்படியே கலர்ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ இந்த சைட்லேருந்து ஃபஸ்ட் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு கட்டிங் டேபிள் இருக்கும். இதுக்கப்புறமா வந்து விண்டோ இருக்குது. நம்ம வீடியோஸ் எடுக்கிறப்போ இந்த விண்டோ நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுட்டு பண்ணோன்னா இன்னும் நல்லா வந்து வெளிச்சம் கிடைக்கும். அதுக்காக இங்கே வந்து 2 அம்பர்லா லைட்டாக, அப்புறமா ட்ரைபோர்டு அந்த மாதிரி இருக்கும். பக்கத்துலேயே ஒரு அயன் பாக்ஸ் இருக்கும். ஸோ பக்கத்துலேயே சுவிட்ச் போர்டு இருக்குது. அப்போ நம்ம கனெக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று அங்கே அந்த பக்கத்தில் போட்டுக்கிறதுனால நமக்கு சன்லைட் ஈஸியாக கிடைக்கும், வெளிச்சம் கிடைக்கும். அதுக்காக இந்த இடத்துல சூஸ் பண்ணி இப்போதைக்கு நான் போட்டிருக்கேன். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கு. இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இது தான். ஓகே, இதே மாதிரி இன்னும் ஸ்டாண்ட்ஸ் வந்து அங்கே ஆஃப் மேலே நிறையா அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அப்படியே வந்தோன்னா இங்கே வந்து சிட் அவுட். கஸ்டமர் யாராவது வராங்க, இல்லை நானே உட்காந்து எடிட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே உட்காந்து பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இந்த 3ம் இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா இங்கே சைடில் ஒரு மிஷின் இருக்கும். இது வந்து நம்மளால் ஜாக்கில் அடிக்க முடியாத சில விஷயங்களை வந்து இதில் உட்காந்து அடிப்பேன். இல்லை ஜாக் மிஷினில் வந்து கரண்ட் போயிடுச்சு அப்படின்னாலுமே இங்கே உட்காந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது தான். அதுக்கு மேலேயே ஒரு ஸ்டூலையும் தூக்கி வச்சுட்டேன். அப்படியே சைடில் பார்த்தோன்னா இது வந்து ஓவர்லாக் மிஷின். இது வந்து நார்மல் பேடல் மிஷின் தான். நம்ம என்ன தான் ஜாக் வச்சுருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக இந்த மாதிரி மிஷினரிஸ் வேணும். இல்லை அப்படின்னா ஜாக் அண்ணன் வந்து நம்மளை கவுத்து விட்ருவாப்பில். கரண்ட் இல்லை அப்படின்னா அவ்வளோதான், நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாது. அதுவும் அவசரமான நேரத்தில் தான் கண்டிப்பாக கரண்ட் போகும். அதுக்காக அடிஷ்னலாக 2 மிஷின்ஸ் இருக்கும். இது போக ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கும் தனியாக மிஷின்ஸ் வந்து அந்த பக்கம் அந்த ரூமில் இருக்குது. அப்புறமா இந்த த்ரெட் கோனு, இதை வாங்கினதுக்கப்புறம் எனக்கு த்ரெட் கோனு கலையிற பிரச்சனையே கிடையாது. இதே மாதிரி கீழேயும் ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்து அடிக்க வச்சு, அதனால தான் இதெல்லாமே பேக்கெட்டோடு இருக்குது. தீர்ந்து போகவும் இருக்குது. இது நான் மீஷோவில் தான் வாங்கினேன். லிங்க் அடித்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். தேவையில்லவங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரியா? அப்புறமா ஓவர்லாக் மிஷின் நிறைய பேருக்கு தெரியும். நான் வச்சுருக்கிற பிராண்ட் வந்து ரமா. சரியா? அவ்வளோதான். வேறு அப்படியே வந்தோன்னா இங்கே நமக்கு பிடிச்ச ஒரு ரோலிங் சேரு. அப்புறமா நம்மளோட மாஸ்டர் ஜாக் இருக்காப்புல. ஸோ இங்கேயும் வந்து ஒரு ட்ரைபோர்ட் இருக்கும், ஆங்கிள் ட்ரைபோர்ட். 2 ட்ரைபோர்ட் வந்து யூஸ் பண்ணுவேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. இது ஒன்று யூஸ் பண்ணுவேன். அது போக அந்த ஒரு ட்ரைபோர்ட் இருக்கு இல்லையா, அது ஒன்று யூஸ் பண்ணுவேன். அப்புறமா சிசர் கலெக்ஷன். என்கிட்ட சிசர் கலெக்ஷனு ஏகப்பட்டது இருக்கும். இது ஒன்று இருக்குது. அதாவது இது வந்து 12ன்னு நினைக்கிறேன். ஆமாம், 12 சைஸு. இது வந்து 10 சைஸு. 8ஆம் நம்பர்லேயும் வச்சுருக்கேன், 8ஆம் நம்பர் சைஸ்லேயும் வச்சுருக்கிறேன். அது போக சிக்ஸாக் சிசரும் வச்சுருப்பேன். நான் காட்டுறேன் உங்களுக்கு. மேலே பார்த்தீங்கன்னா மேன்க்யூட் இருக்கும், பாடி ஃபார்ம் இருக்கும். இன்னொரு 2 மேனிக்யூன் பீஸ் வந்து கம்மிங் ஜூன் வந்து நம்மக்கிட்ட வந்து வரப்போகுது. ஸோ அதையும் சீக்கிரமாக காட்டுறேன். அப்புறமா இது என்ன போர்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூம் கிளாஸ் எடுப்போம் இல்லையா, ஆன்லைன் கிளாஸு. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து போர்டு ப்ளஸ் அதோட ஸ்டாண்டுமே மேலே தான் மடக்கி வச்சுருக்கிறேன். எல்லாத்துமே கீழே அடைஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது இல்லையா. அப்படியே மேலே வியூ பாருங்கள். அப்படியே நெருப்பு எறிகிற மாதிரி இருக்கா. ஒரு சீட் போட்டிருந்த இடம் இந்த அளவுக்கு மாறினது எனக்கு ஃபைனலாக ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு.
என்னதான் நம்ம ரூம்ஸ் கட்டினாலும் பெயிண்டிங் அப்படின்றது ரொம்பவே அதுக்கு அழகாக வந்து கொடுத்துச்சின்னு சொல்லுவேன். ஆல்ரெடி ரூம் டோர், பெயிண்டிங் பண்ண டோர் எல்லாமே காமிச்சிருக்கேன். பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஸோ புதுசாக பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். ஸோ ஃபைனலாக இப்படி தாங்க செட் பண்ணி வச்சுருக்கிறேன். சிம்பிளாக, நீட்டாக, எலிகண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். ஓகே, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி தான் எப்போ இருக்குமானா கிடையாது. ஏன்னா இது பிஸ்னஸ் நடக்கக்கூடிய இடம். இங்கே வந்து டெய்லி ஒர்க் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, கிளாஸ்க்கு வருவாங்க, குப்பையாகும், க்ளீன் பண்ணணும், ஆர்டர்ஸ் முடிக்கணும், கிளாஸ் எடுக்கணும். ஸோ அது வந்து எப்போதுமே அரேஞ்ச்மெண்ட்ஸாலாம் இருக்காது. அப்பப்போ வந்து எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி வந்து அரேஞ்ச் பண்ணிப்பேன். சரியா, வாங்க இந்த கபோர்ட்ஸ்லாம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது ஓப்பன் ஷெல்ஃபாக தான் இருந்துச்சு. தெரியுதா உங்களுக்கு? இது செவுறு தான், செவுறு பகுதி தான் இது. இதுக்கு வந்து இப்போ நம்ம கபோர்டு ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். சரியா, கபோர்டு ஒர்க் வந்து பிளைவுட் மெட்டீரியல் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து வார்னிஷ் பண்ணியிருக்கோம். வார்னிஷ் பண்ணும்போது என்ன ஆகாது, நமக்கு தண்ணி ஒட்டாது. ஸோ பிளைவுட் வந்து டேமேஜ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசாரி வந்து நமக்கு ஐடியா கொடுத்தாங்க. இல்லை தனி வீட்டில் போடுறோம் அப்படின்னா ஒரு இதுக்கே பார்த்தீங்கன்னா 12,000 ரூபா வச்சு நமக்கு கேட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம 3 இதுக்கு இந்த செல்ஃபு அப்புறமா அந்த ரூம் காட்டணும் இல்லையா, அந்த டோர் இருக்க ரூம், அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டுமே கண்ணாடி வச்சு, பீரோல் கண்ணாடி மாதிரி ஒரு சைடு கண்ணாடி வச்சு பண்ணி கொடுத்துருந்தாங்க. 3க்குமே சேர்த்து 17,000 தான் வந்துச்சு. யாராவது நீங்கள் கபோர்டு ஒர்க் பண்ணுறீங்க, அதிக காஸ்ட்டில் பண்ண விரும்பலை, கபோர்டு ஓரளவு நல்லா உழைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தண்ணி விட்டாது, வார்னிஷ் பண்ணிக்கிறதுனால நமக்கு தண்ணி விட்டாது. ஓகே, அந்த ஷெல்ஃப் ஃபுல்லாகவே கஸ்டமரோட ட்ரெஸ் தான் இருக்கும். சரியா, ஸோ அதனால் அதை ஓப்பன் பண்ணி காமிக்க வேண்டிய தேவை கிடையாது. இதை பார்க்கலாம். இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும்னா இங்கே வந்து ஓவர்லாக் வந்து நகட்டணும். ஒரு நிமிஷம். ஓகே, இங்கே இருக்கிறது தான் என்னோடய மெட்டீரியல் கலெக்ஷன். அதுக்கு கீழே இருக்கிறதுலாம் என்னோடய ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸஸ்ஸு. வீடியோக்கு ஏதாவது போடுறேன் அப்படின்னா அந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்காக இங்கே கொண்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னா, எனக்கு இங்கே வைக்கிறது கொஞ்சம் வசதியாக இருக்குது, அதனால நான் இங்கே கொண்டு வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். இது போக நிறைய ட்ரெஸ்ஸஸ் அந்த பக்கம் இருக்கும். இது வந்து வீடியோக்கு ஏதாவது போடுறேன், இல்லை ரஃப்யூஸாக போட்டு போகிறேன்னா அதெல்லாம் நான் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். மீது 2 செல்ஃபில் தான் என்னோடய மெட்டீரியல் எல்லாமே இருக்குது. இந்த மெட்டீரியல்ன்றது 2 செல்ஃபில் பத்தாது தான், 3 செல்ஃபாக வச்சா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஆனால் ஏன் அவ்வளோ வேஸ்ட் பண்ணுறது, நம்ம கரெக்டாக வச்சு கரெக்டாக எடுக்கலான்றதுக்காக தான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லேஸ் கலெக்ஷன் நிறையா இருக்கும். இதெல்லாம் ஒரே டைமாக வாங்கினதெல்லாம் கிடையாது, போகிறப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாங்குறது தான். ஏன்னா மொத்தமாக வாங்கி வச்சோம் அப்படின்னா அந்த ட்ரெண்டு போயிடும். இப்போ ஆல்ரெடி லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறவங்களோட இதுவே வந்து குறைஞ்சிருச்சு. முன்னாடி நிறைய லேஸ் வச்சு தான் ஸ்டிச் பண்ணுவாங்க, ஆனால் இப்போ லேஸ் வைக்கிறதுங்கிறது பழைய ட்ரெண்ட் ஆகிட்டு இப்போ பேட்ச் ஒர்க்கு தான். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வாங்கி வைப்பேன். கொஞ்சம் நியூ டிசைன்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி வாங்கி வச்சுப்பேன். ஸோ இதில் வந்து கண்ணாடி பாக்ஸு, கண்ணாடி யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னா காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு சீக்ரெட் சொல்கிறேன், கண்ணாடி யூஸ் பண்ணுவேன். எதுக்காகனா இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. நம்ம நிறைய எடிட்டிங்லாம் பண்ணுறோம் இல்லையா, கண்ணு வந்து கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு 2000 ரேஞ்ச் வந்து செலவழித்து மெனக்கிட்ட இந்த கண்ணாடி நான் வாங்கினது தான். அதுக்கப்புறம் நான் போடவே இல்லை. போடணும், இது வாங்கி ஒரு 1 இயருக்கு மேலேயே இருக்கும். ஆனால் வாங்கி வச்சு அப்படியே இருக்குது. எடிட்டிங் பண்ணும்போது கண்ணு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. ஏன்னா நம்ம ஃபோன்லேயே நிறைய வேலைகள் நமக்கு அதிலே இருக்குது பார்த்தீங்களா, கிளாஸ் பார்க்குறது அப்படி இப்படின்னு. ஸோ அது கெட்டு போகக்கூடாதுன்னு வாங்கி வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து பத்திரமா இருக்கணுன்றதுக்காக இந்த டானிக் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஓகே, ஸோ இது எல்லாம் சுகர் பீடு, டியூப் பீடு, அப்புறமா கோதுமை பீடு, மிரர்ஸு, இது எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த பாட்டில்ஸை வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாட்டில் வந்து வாங்கினது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த 6 பாட்டில் வரும், ஒன்று மட்டும் டேமேஜ் ஆகிடுச்சு. 6ல் 5 இருக்குது. இது வந்து 250 ரேஞ்சில் வாங்கினேன். கிட்டத்தட்ட வாங்கி ஒரு 2 இயருக்கு மேலே இருக்கும். பத்திரமா அப்படியே வந்து பாதுகாத்துட்ருக்கேன். ஒன்றே மட்டும் உடஞ்சிருச்சு, அது வந்து நான் உடைக்கலை. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். நான் உடைக்கலன்றது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா நான் எப்படியுமே ஒரு 1 வீக் தான் நான் வச்சிருப்பேன், அதுக்கப்புறம் உடச்சிடுன்னு நினச்சேன். ஆனால் பத்திரமா 2 இயர்ஸ் வந்து நான் வச்சிருக்கேன். ஸோ என் ப்ரௌட்லி. அடுத்தது மிஷின் ஆயில்ஸ். இது வந்து ஸ்டாக் எப்போதுமே வச்சுப்பேன் நம்ம. ஏன்னா ஜாக் மிஷினுக்கு வந்து லிட்டர் கணக்காக நம்ம ஊற்ற வேண்டியிருக்கோம் இல்லையா, அதுக்காக. அப்புறமா இந்த ரோல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கா, இந்த பாக்ஸில் வந்து ரோல் பண்ணி வச்சுருப்பேன். இதை தேவைன்னா கட் பண்ணிட்டு மறுபடியும் ரோல் பண்ணி வச்சுருவேன். ஸோ இப்படி வச்சுன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அடைக்காததுக்காக. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ஐட்டம், கேன்வாஸ் ஐட்டம்ஸ் இருக்கும். ஓகே, அடுத்ததா இது வந்து ஹாஷிகர், அப்புறமா கேன்கன், அப்புறமா இது வந்து கேன்வாஸ் வந்து எப்போதுமே பல்காக தான் வாங்கி வச்சுருப்பேன். ஏன்னா அதுதான் நமக்கு நிறைய தேவைப்படுன்றதுனால. மேலே அவ்வளோதான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு வாட்டர் பாக்ஸ் இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா ஜிக்ஜாக் சிசர் வந்து வச்சுருக்கேன். ஜிக்ஜாக் சிசரில் ஃபஸ்ட்டு வந்து நான் பிளாஸ்டிக் வந்து வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி இரும்பு வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக இரும்பு வாங்கியிருக்கேன். இதோட யூசேஜ் வந்து என்னென்னா, ஓவர்லாக் இல்லாதவங்களுக்கு ஒரு 60% வந்து யூஸ் ஆகும். சரியா, அதை தாண்டி
இப்போ மினி பேட்டர்ன்ஸ்லாம் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ மிஷினில் போய்ட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண முடியாது. நிறையா குட்டி குட்டியான ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் இந்த ஜிக்ஸாக் சிசர்ஸை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அப்புறமா இது வந்து என்னோட டைரி, மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு டைரி, மெஷர்மெண்ட், கஸ்டமரோட மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறது. அப்புறமா இந்த பாக்ஸு, இந்த 2 பாக்ஸ்லையும் தான் இந்த மாதிரி ப்ரூச்சோ மெட்டீரியலும் அப்புறமா ஆரிக்கு தேவையான மெட்டீரியல்ஸோ போட்டு வச்சுருக்கேன். இதை விட குட்டியான அந்த ஒயிட் கலரில் ஒரு கம்மல் போட்டு வைக்கிற மாதிரியான இது வந்து ஆன்லைனில் கிடைக்குது, அப்படியும் வாங்கலாம். ஆனால் நமக்கு வந்து அது வந்து ஸ்பேஸ் பத்தாது. ஸோ அதுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டி டிசைன்ஸ் வந்து பண்ணுறதுக்காக இதை வந்து நம்ம வாங்கியிருக்கோம். அப்புறமா சுகர் பீட்ஸு, ஹேங்கிங் பீட்ஸு, ஜமிக்கி, இதெல்லாம் நம்ம ப்ளவுஸில் பேட்ச் ஒர்க் பண்ணும்போது தேவைப்படும். இதெல்லாம் ஹேங்கிங் பீட்ஸு. நம்ம ஏரியாவுக்கு என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் தான் லிமிட்டடாக தான் வாங்கி வச்சுருப்பேன். நிறைய வாங்கி வச்சு வேஸ்ட் பண்ணுறத விட எது அப்பப்போ தேவையோ அதை மட்டும் வாங்கி வச்சுக்கலாம். எப்படியுமே நான் 1 மந்த்துக்கு ஒருக்கா வந்து எப்படியும் மெட்டீரியல் ஷாப்புக்கு போயிடுவேன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ இந்த டைமில் இந்த 1 மந்த்துக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் வாங்கி லோட் பண்ணியிருப்பேன். இது தீர்ந்ததுக்கப்புறமா தான் அடுத்து போவேன், இல்லை தேவைப்பட்டுச்சுன்னா நடுவில் போவேன், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் ப்ரூச் மெட்டீரியல். இது வந்து பிரேஸ்லெட் பண்ணுறதுக்கான மெட்டீரியல். இதுலேயும் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி தனித்தனி கம்பார்ட்மெண்ட்ஸாக நான் வந்து போட்டு வச்சுப்பேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்ஸ். இதெல்லாம் என்னோட கேட்டகரி கிடையாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்காவோடது. நான் மெட்டீரியல் வாங்க போகும்போது அன்றைக்கி இந்த 2ம் அவங்கக்கிட்ட இல்லை, காலி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஸோ அதை பத்திரமா நம்ம எடுத்து வைக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன். அது மாதிரி கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபேன்சி பட்டன்ஸ். இதுலேயுமே நிறைய பீஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன், பட் அது வந்து தீர்ந்து போச்சு. அப்புறமா இதில் வந்து நிறைய பேட்சஸ் வந்து வாங்கி வச்சுருப்பேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு கம்மியாக தெரியும், ஆனால் நிறைய இருக்கும் இதில். சரிங்களா? நிறைய இருக்கும். இதில் வந்து இன்னும் கலர்ஸ் நிறையா வாங்கி வச்சுருக்கேன், பட் இப்போதைக்கு நம்ம கையில் இல்லை. அது நம்ம ஆரி ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு ஆரி போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க கையில் அதை நான் கொடுத்து விட்ருக்கேன். நிறையா பிங்க் கலரு, ஆரஞ்சு கலரு அந்த மாதிரி நான் வந்து கொடுத்து விட்ருக்கேன். ஓகே, இது அப்படியே இருக்கட்டும், நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்படியே வந்தோன்னா இங்கே வந்து ஜரி த்ரெட்டு, அப்புறமா காப்பர் த்ரெட்டு, இந்த மாதிரி த்ரெட் இருக்கும். இதில் வந்து ஸ்டோன்ஸ் நிறைய இருக்கும், குந்தன் ஸ்டோன்ஸ். இது ஃபுல்லாகவே குந்தன் ஸ்டோன்ஸ் தான் இருக்கும், கலர் கலராக சைஸாக இருக்கும். அப்புறமா இது வந்து நிறைய இயரிங் கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஏதாவது ட்ரெஸ் எடுத்துகிட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக போடுறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். இது காட்டணுமா காமிக்கலாம், ஏன்னா லேடிஸ் அப்படின்னாலே இதில் தானே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது என்னோட ஸ்மார்ட் வாட்ச்சு உடஞ்சி போச்சு, இருந்தாலும் பத்திரமா நம்ம வைக்கணும் இல்லையா? இதை நம்ம சரி பண்ணி போட வேண்டியதான். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான இயரிங் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். குட்டி குட்டி கட் மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்துடலாம், இதுக்கு எக்ஸாக்ட் ஆகும். ஸோ ஓரளவுக்கு எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய ட்ரெஸ்ஸஸ்க்கு நான் அப்படியே போடுவேன். ரொம்ப எக்ஸாக்ட் மேட்செல்லாம் பார்க்க மாட்டேன். ஓகே, என்ன தான் கோல்டில் வாங்கினாலும் இந்த மாதிரி இயரிங்ஸ் போடும்போது தான் நமக்கு ஒரு தனி அழகே வருது. அதனால் நான் இது வந்து அதிகமாக வந்து வாங்கி வச்சுருப்பேன். இதில் ஒரு 15 வெரைட்டிஸ் இருக்கும், அவ்வளோதான். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் இது வரைக்கும் இது யூஸ் பண்ணலை. இது வந்து எதுக்குன்னா இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ட்ரெஸ்ஸஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். சரி, ஓகே, நம்ம இங்கே வரலாம். ஸோ இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்ஸ் இருக்கும், கோல்டு, காப்பரு இந்த மாதிரி இருக்கும். அப்புறமா இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லேஸ் கலெக்ஷன். இதில் வந்து நான் கட் பண்ணிவிட்டு மீதி ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நான் வந்து எடுத்து வச்சுருப்பேன். ஸோ அதை பாக்ஸ் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், கண் பார்வையில் இருக்கும். அதுக்காக ஸோ அப்படியே இவனை தூக்கலாம். இது வந்து ஒயர், நம்ம யூடியூப் வீடியோஸ் எடுக்கிறதுக்காக. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிப் வெரைட்டி, நிறைய ஜிப் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தேன். இவை எல்லாமே மீதி இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணுவேன், இதில் போட்டு வச்சுருவேன், இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். இது போகவே என்கிட்ட மெட்டீரியல்ஸ் வந்து இருக்குது. பட் இப்போ எனக்கு ரேண்டமாக எதெல்லாம் வந்து எனக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து தேவைப்படுதோ அதை மட்டும் நான் அங்கே வச்சுருப்பேன். இன்னும் மெட்டீரியல் நம்மக்கிட்ட இருக்குது, வேறு ரூமில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நான் மீதி வரக்கூடிய லேஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுருப்பேன். ஸோ இது வந்து டேமேஜும் ஆகாது, அதே நேரத்தில் நமக்கு என்னென்ன இருக்குன்றது நமக்கு ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான். ஸோ இந்த டிப்ஸ் வேணும் அப்படின்னா நீங்களும் வந்து பயன்படுத்திக்கொள்ளுங்க. ஜஸ்ட் வந்து நான் இதை வந்து முடிச்சு போட்டு வச்சுருக்கிறேன். மீதி துண்டான லேஸ்லாம் வந்து வேஸ்ட் பண்ணவே மாட்டேன், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய பார்டர் லேஸு, அதுலேயும் கொஞ்சம் தான் இருக்குது. அப்புறமா இது வந்து எலாஸ்டிக், பாபின் எலாஸ்டிக்கு. ஓகே, இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்ததான் இந்த சைட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன், செல்வராணி பாக்ஸ். இந்த பாக்ஸை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க,
ஆலங்குளம் சைடு அவங்களுக்கு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மெசேஜ் கால்ஸ் வரும். ஓகே, இது வந்து ட்ரேசிங் பேப்பர், கார்பன் பேப்பர். அப்புறமா இது வந்து பேக்கில் அந்த கொஞ்சம் வைக்கிறதுக்கான அந்த இதுதான். அப்புறமா இது வந்து ஒரு பெரிய ரோலில் இருக்கும். இது இப்போ நியூவாக வாங்கிட்டு வந்தது தான், இன்னும் எந்த ட்ரெஸ்ஸுமே வைக்கல. எதுக்காவது ஒன்று வைக்கலாம். கிட்ஸ் சம்மந்தமாக இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ்க்கு எல்லாமே ஹிப்பில் வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை இதை வந்து டெக்கரேஷன் பர்பஸ்க்காகவும் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரோல், இது வந்து நான் 100 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். இதில் நிறைய மீட்டர் இருக்கும், ஒரு ஃபுல் சாரிக்கு வைக்கிற அளவுக்கு நிறைய மீட்டர்ஸ் இருக்கும். அப்புறமா இந்த சைடில் பார்த்தோன்னா ஒரு எல் ஸ்கேல் வந்து இருக்குது. ஸ்கேலெல்லாம் அந்த ஓரமாக வச்சுருவேன், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இன்னும் ஸ்கேல் உள்ளே இருக்குது. ஓகே, அப்புறம் இங்கே வந்தோன்னா என்னோட பேலட், இந்த செக்ஷனை அப்படியே எடுத்துடலாம். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நம்ம ஃபேஷன் டிசைனிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கிளாஸஸ் வந்து எடுக்கிறதுக்கு. இதை வச்சு என்ன கிளாஸ் அப்படின்னா மினி பேட்டர்ன் இருக்கு இல்லையா, மினி டிராயிங் நோட்டு மாதிரி அவங்க வந்து ரெடி பண்ண சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவில் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எழுதணும். இதுக்கு அடுத்தடுத்த பேஜில் வந்து நம்ம ஒவ்வொரு காஸ்டியூமாக பண்ண அந்த காஸ்டியூமை வந்து அப்படியே டிராயிங் பண்ணி நம்ம கலர்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்காக இந்த பேலட் வந்து நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபோம் ஷீட்டு நமக்கு கிட் வேருக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால் என்ன கலர் ட்ரெஸ் பண்ணுறோமோ அதுக்கு மேட்சிங்காக நம்ம ரோஸுக்கு அந்த மாதிரி செய்கிறதுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பல்க் பேக்காக வந்து வாங்கி வச்சுருவேன். ஸோ இதுவுமே நம்ம தீர ரீஸ்டாக் தான் எடுப்போம். ஸோ அடுத்தது இந்த சைடு வந்து ஹூக் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். ஹூக் வைக்கும்போது நமக்கு இந்த ஆரஞ்சு நீல் தேவைப்படும், ப்ளஸ் மார்க்கர் தேவைப்படும், கை ஊசி, இது எல்லாமே செட்டாக அந்த மாதிரி உள்ளே வந்து வச்சுருப்பேன். அப்புறமா இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேண்டமாக, அதாவது கொஞ்சம் கசகசன்னு இருக்கும் இல்லையா, அந்த மெட்டீரியல் தான் இருக்கும். இதெல்லாம் பென்னு, அப்புறமா கட்டரு, க்ளூ, அப்புறமா ஃபேப்ரிக் க்ளூ, அப்புறமா இது வந்து நீடில் பாக்ஸு, ஆரி நீடில் எக்கச்சக்க இருக்கும் என்கிட்ட பாருங்க, டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கும். அப்புறமா இங்கே வந்து ஆயில் வந்து குட்டி கேனில் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா இங்கே வந்து 3mm பீடு, 4mm பீடு, காப்பர் பீடு, அப்புறமா கோதுமை பீடு, ரைஸ் பீடு, இதெல்லாம் சேர்த்து ஒரே இதில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறமா இங்கே வந்து ஃப்ரெஞ்ச் கவர் இருக்கும், அதை நான் எப்போ தான் யூஸ் பண்ணுவேன். இதுலேயும் கொஞ்சம் வந்து பீட்ஸ் இருக்குது, கலர் பீட்ஸ் இருக்குது. அடுத்ததான் இங்கே வந்து க்ளூ இருக்குது. இந்த க்ளூ நமக்கு தேவைப்படுறதுக்காகனா சர்டிஃபிகேட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதில் நம்ம ஒட்டி கொடுக்கறதுக்காக க்ளூ வந்து இந்த இடத்துல வந்து வச்சிருக்கு. அப்புறம் இது வந்து கட்டிங் பிளேடு எதுக்குன்னா மிஷினில் நமக்கு தேவைப்படும் கண்டிப்பாக. அப்புறம் இது வந்து ஷால்ட்ரிங் மிஷினு. ஷால்ட்ரிங் மிஷினோட யூஸேஜ்லாம் நான் அடுத்து சொல்கிறேன். இது போக பீட்ஸோட பஞ்சிங் மிஷினு, அப்புறமா பட்டன் ஸ்டிச் பண்ணுற மிஷினு, இன்னும் ஏகப்பட்ட மிஷினரிஸ் அந்த பக்கம் இருக்குது. இது வந்து எனக்கு தேவைக்கு நான் வாங்கியிருக்கக்கூடிய மெட்டீரியல், அதாவது வச்சிருக்கக்கூடிய மெட்டீரியல் இந்த ஷெல்ஃபில் இருக்கும், அவசரத்துக்கு எடுக்கணும்னா. இது போகும் மெட்டீரியல்ஸ் வந்து நான் அந்த சைட் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். சரியா, ஏன்னா எல்லாமே ஒரே இடத்துல வச்சோன்னா அது அடைஞ்சு போய் இருக்கும், நமக்கு எல்லாமே ஒரே டைமாக யூஸ் பண்ணவும் மாட்டோம். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி தேவையானது மட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ஓவராலாக என்னோட டூர் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மூலமாக சில ஐடியாஸும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட ரூம் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.